Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths first chapter Applications of Matrices and Determinants. இதில் third exerciseல third problem பார்க்கலாம். A man is appointed in a job with a monthly salary of certain amount. ஒரு certain amountக்கு ஒரு man ஜாப்ல ஜாயின் பண்ணுறாங்க. And a fixed amount of annual increment. அவங்களுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டும் இருக்கும் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டுக்கு. மந்த்லி சேலரி எவ்வளோன்னு கொடுக்கல, அதே மாதிரி ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு கொடுக்கல. இஃப் ஹிஸ் சேலரி வாஸ் 19,800 per month அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மந்த் ஆஃப்டர் 3 years ஆஃப் சர்வீஸ். 3 years கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா அந்த மேனோட சேலரி எவ்வளோன்னா 19,800. Next and 23,400 per month at the end of the first month after 9 years of service. 9 yearsக்கு அப்புறமா அந்த மேனோடைய சேலரி எவ்வளவுன்னா 23,400. Find his starting salary and his annual increment. அவனுடைய ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தென் ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டும் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. யூஸ் மேட்ரிக் இன்வர்ஷன் மெத்தட் டு சால்வ் த ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். மேனோட ஸ்டார்டிங் சேலரி கொடுக்கல, தென் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 3 years சர்வீஸுக்கு அப்புறமா மேனுடைய சேலரி எவ்வளோன்னா 19,800. அதே மாதிரி ஆஃப்டர் 9 yearsக்கு அப்புறமா சர்வீஸ் 9 years ஆஃப் சர்வீஸுக்கு அப்புறமா சேலரி எவ்வளோன்னா 23,400. இதுதான் கிவன் டேட்டா. இந்த கிவன் டேட்டாவை வச்சு நம்ம ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். சொல்யூஷனுக்கு ஃபஸ்ட்டு மேனுடைய ஸ்டார்டிங் சேலரியை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த ஸ்டார்டிங் சேலரி எவ்வளோன்னு தெரியாது. ஸோ மேனுடைய ஸ்டார்டிங் சேலரியை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். மந்த்லி சேலரி எவ்வளவு ருப்பீஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் அதுவும் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதை ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஆனுவல் இன்க்ரிமெண்ட் ருப்பீஸ் ஒய். இப்போ நமக்கு மந்த்லி சேலரி எக்ஸ்ன்னு எடுத்துகிட்டோம், ஆனுவல் இன்க்ரிமெண்ட்டு ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை வச்சு நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கிவன் டேட்டாவை வச்சு நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க, என்னது இந்த ஆஃப்டர் 3 years அப்புறமா அவனுடைய சேலரி 19,800. அப்போது நம்மளுடைய மந்த்லி சேலரி என்னது எக்ஸு. தென் 3 yearsக்கு அப்புறமா இன்க்ரிமெண்ட்டு. அப்போ 3 yearsக்கு அப்புறமா இன்க்ரிமெண்ட்டு இது இவ்வளவு சேர்த்து தான் எவ்வளோ சேலரி 19,800. புரியுதுங்களா? மந்த்லி சேலரி ப்ளஸ் 3 yearsக்கு அப்புறமா உள்ள இன்க்ரிமெண்ட்டு இந்த ரெண்டும் சேர்த்து தான் என்னது சேலரி எவ்வளவு 19,800. இது 3 yearsக்கு அப்புறமா உள்ள சேலரி. நெக்ஸ்ட்டு மந்த்லி சேலரி ப்ளஸ் 9 yearsக்கு அப்புறமா உள்ள இன்க்ரிமெண்ட் ரெண்டும் சேர்த்து சேலரி எவ்வளவு 23,400. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டா. இந்த கிவன் டேட்டாவை வச்சு நம்ம மேட்ரிக் இன்வர்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நமக்கு ஸ்டார்டிங் சேலரி அண்டு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த இக்குவேஷனை வச்சு நம்ம இனிமேல் என்னது மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன, இந்த இக்குவேஷனுடைய 1 3 1 9 x y equal to 19,800 23,400. இதான் நம்மளுடைய மேட்ரிக்ஸ் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் இருக்க கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் A, நெக்ஸ்ட்டு எக்ஸு, நெக்ஸ்ட்டு B. அப்போ x is equal to என்ன, A inverse into B.
இப்போ வந்து நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஏ மேட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து டிட்டர்மினண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ இன்வர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏ மேட்ரிக்ஸுக்கு 1 3 1 9 இந்த மேட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து என்னது டிட்டர்மினண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 3 1 9. அப்போ என்ன வரும் 9 மைனஸ் 3. அப்போ என்ன ஆன்சர் வருது 6. 6 வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏ மேட்ரிக்ஸுக்கு வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. நமக்கு வந்து ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா என்ன, ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு வந்து ஏ மேட்ரிக்ஸுக்கு வந்து கோஃபேக்டர் எடுத்து அதுக்கு வந்து நம்ம வந்து டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஏ மேட்ரிக்ஸோட கோஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ என்ன வரும், சப் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க 9. நெக்ஸ்ட்டு என்ன வரும் -1, செகண்ட் எலிமெண்ட் மைனஸ் சிம்பிள், நெக்ஸ்ட்டு -3, நெக்ஸ்ட்டு 1. இதுதான் கோஃபேக்டர். இனி இதுக்கு வந்து டிரான்ஸ்போஸ் எடுத்து எழுதுறது தான் வந்து என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ ஏஐஜேக்கு வந்து டிரான்ஸ்போஸ். அப்போ என்ன வரும், இந்த ரோவும் காலமும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதணும். 9 -3 -1 1. இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இனி வந்து நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் எழுதிக்கலாம். ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை டிட்டர்மினண்ட் ஆஃப் ஏக்கு வேல்யூ என்ன 6. அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸை வந்து எழுதிக்கலாம் 9 -3 -1 1. இப்போ வந்து நம்ம வந்து ஏ இன்வர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி. இனி வந்து நம்ம வந்து என்னது ஏ இன்வர்ஸ் இன்ட்டு பி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸோட இது எழுதிக்கோங்க 1 டிவைடட் பை 6 இன்ட்டு 9 -3 -1 1. தென் வந்து பி மேட்ரிக்ஸு என்ன 19,800. நெக்ஸ்ட்டு வந்து என்னது 23,400. இதுதான் நம்மளுடைய பி மேட்ரிக்ஸு. இங்கே வந்து பி மேட்ரிக்ஸை வந்து 6 கொண்டு டிவைட் பண்ணிக்கலாம். இந்த மேட்ரிக்ஸில் டிவைட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மேட்ரிக்ஸ் எந்த மேட்ரிக்ஸ் வேணாலும் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். பி மேட்ரிக்ஸை டிவைட் பண்ணிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 9 -3 -1 1. இப்போ 19,800 டிவைடட் பை 6னா ஆன்சர் என்ன வரும் 3,300 வரும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 23,400 டிவைடட் பை 6னா என்ன வரும்னா 3,900 வரும். அப்போது இங்கே வந்து 19,800க்கு பதில் என்ன போடுங்க 3,300. தென் வந்து 23,400க்கு பதில் 3,900 போடுங்க. இப்போ வந்து இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்னது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுக்கு ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸுக்கு காலமும் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும் 9 × 3,300 என்ன வரும் 29,700. தென் வந்து -11,700. நெக்ஸ்ட்டு வந்து என்னது -3,300. தென் வந்து +3,900. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதை வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணிக்கலாம். சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இது என்னது 29,700லேருந்து 11,700 இந்த சப்ட்ராக்ஷன் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கிது 18,000. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 600 கிடைக்கிது. இதுதான் நம்மளோட எக்ஸோட வேல்யூ. அப்போ எக்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன XY. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 18,000. நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ என்ன 600. இப்போ வந்து நமக்கு வந்து அந்த மேனுடைய மந்த்லி சேலரி எவ்வளோன்னு கிடச்சிச்சு. மந்த்லி சேலரி எவ்வளவு, மந்த்லி சேலரி தானே எக்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். அப்போ மந்த்லி சேலரி எவ்வளவு ₹18,000. ₹18,000 தான் மேனுடைய மந்த்லி சேலரி. நெக்ஸ்ட்டு ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து 600 வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஓகேங்களா.
annual increment rupees 600. இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 600 ஆஃப்டர் 3 இயர்ஸுக்கு அப்புறமா வந்து அவங்களுடைய சேலரி எவ்வளவு? 19,800 தான் ஆஃப்டர் 3 இயர்ஸுக்கு அப்புறமா. அப்போ வந்து 3 இயர்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் தானே. அப்போ 600 கூட 3 வந்து மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 1800 வரும். 1800 வந்து 18,000 கூட ஆட் பண்ணுங்க, என்ன வரும்? 19,800. இது தானே நமக்கும் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 3 இயர்ஸுக்கு அப்புறமா வந்து அந்த மேனுடைய சேலரி எவ்வளோன்னு? 19,800. இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் உள்ள மந்த்லி சேலரி எவ்வளோன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டினை நம்ம பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.